தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவின் ஆட்சியை கொண்டு வராமல் தான் ஓயப்போவதில்லை என்று சசிகலா தெரிவித்தார். தென்காசி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் புளியங்குடி அருகே நெற்கட்டும் செவல் கிராமத்தில் உள்ள பூலித்தேவரின் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. இதற்கெல்லாம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தீர்வு கிடைத்துவிடும். அம்மாவின் ஆட்சியை கொண்டு வராமல் நான் ஓயப்போவதில்லை. கும்பகோணத்தில் வேலியே பயிரை மேய்ந்த கதையாக தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறையைச் சேர்ந்த காவல் உதவி ஆய்வாளர் கண்ணனின் மனைவியிடம் கடந்த 2ஆம் தேதி மர்ம நபர்கள் தங்கச்சங்கிலியை பறித்து சென்றனர். இதுகுறித்து விசாரித்த காவல்துறையினர் வசந்த் மற்றும் சிவா என்ற இருவரை கைது செய்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கைதான வசந்த் திரிபுராவில் ராணுவத்தில் பணிபுரிந்து வந்ததாகவும் விடுமுறையில் ஊருக்கு வரும்போது சிவாவுடன் சேர்ந்து வழிப்பறியில் ஈடுபட்டு சுக வாழ்க்கை வாழ்ந்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. கும்பகோணம் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் இவர்கள் செயின் பறிப்பில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அரசியலை விட்டு விலகுவதாக கூறி வி.கே. சசிகலா தற்போது சுற்றுப்பயணம் மேற்கொள்வது ஏன் என்று அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்ணாதுரை வெற்றி பெற்ற போது பெரியாரை சந்தித்து வாழ்த்து பெற்றதைப் போல எடப்பாடி பழனிசாமியும் வெற்றி பெற்று முதலமைச்சராகிய பிறகு வி.கே. சசிகலாவை சந்தித்து ஆசி வரும் சூழ்நிலை உருவாகும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இவர்கள் எடுத்திருக்கிற முடியும் அதிமுகவுக்கு கேடு விளைவிக்க வேண்டும் என்று நினைக்கிற போது எங்களை போன்ற தொண்டர்கள் அவர் மீது வழக்கு தொடுத்து நிச்சயமாக அவர் பொதுச் செயலாளர் என்ற போடுவதையும் தடுப்போம், கொடி கட்டுவதையும் தவிர்ப்போம். அவர் அமைதியாக போயஸ் கார்டனில் போயஸ் இல்லத்தில் இருப்பாரானால் தொடர்ந்து எங்கள் மரியாதை இருக்கும், எங்களுடைய அன்பு இருக்கும். ஆனால் இது போன்ற விளையாட்டுகளிலே சிறுபிள்ளைத்தனமாக செய்கிற செய்திகள் அவருடைய தூண்டுதலின் பேரில் செய்திகளை அனைத்து இந்திய அதிமுக தொண்டர்கள் பொறுக்க மாட்டார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பாடியில் சாலையில் தனியாக நடந்து சென்ற சிறுமியை தெருநாய்கள் கடிக்க துரத்திய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஆசிரியர் நகர் பகுதியில் சிறுமி ஒருவர் நடந்து சென்றபோது அங்கு சுற்றித் திரிந்த தெருநாய்கள் அவரை கடிக்க பாய்ந்தன. அப்போது அவ்வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டி சிறுமியை காப்பாற்றி நாய்களை விரட்டிவிட்டார். பின்னர் அங்கிருந்தவர்கள் சிறுமியை பாதுகாப்பாக வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். இந்த காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்திலிருந்து கல்லூரி மாணவி தவறி விழுந்த பதைக்க வைக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. ஆழ்வார் பகுதியைச் சேர்ந்தவர் கல்லூரி மாணவி தேஜஸ்வினி. இவர் கண்டன விளை பகுதியில் உள்ள தட்டச்சு பயிற்சி மையத்திற்கு சென்றுவிட்டு பேருந்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். பேருந்தில் கூட்ட நெரிசல் காரணமாக படிக்கட்டில் நின்று பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. இரணியல் வள்ளியாற்று பாலம் பகுதியில் வளைவான சாலையில் வரும்போது படிக்கட்டில் நின்று பயணம் செய்த மாணவி நிலை தடுமாறி சாலையில் தூக்கி வீசப்பட்டு கீழே விழுந்தார். இதில் படுகாயமடைந்த மாணவியை அக்கம் பக்கத்தினர் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். சென்னை ராயபுரத்தில் ஹோட்டலில் வாங்கிய பார்சலில் கரப்பான் பூச்சி இருந்ததால் அதை சாப்பிட்டவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராயபுரத்தைச் சேர்ந்த திவாகர் வெள்ளிக்கிழமை இரவு வேலை முடிந்து வீடு திரும்பிய போது பழைய ஜெயில் சாலையில் உள்ள மஜித் என்ற உணவகத்தில் இட்லி வாங்கியுள்ளார். வீட்டிற்கு வந்து பாதி சாப்பிட்ட போது அதில் கரப்பான் பூச்சி இருந்தது தெரிய வந்தது. அதன் பின் அவருக்கு வாந்தி ஏற்பட்டு உடல் நலம் பாதிக்கப்பட்டால் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது சாப்பிட்டதுனால வந்ததா இல்லை கடையில் வாங்கினதுனால இது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கடையில் தான் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் சொல்கிறாங்க. இந்த எண்ணொன் லிமிட்டில் என்ன சொல்கிறாங்க, அவர் இங்கே சாப்பிட்டதுனால வரல, அங்கே போனதுனால தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு போலீஸும் என்ன பண்ணுறாங்க, இங்கே போங்க அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் எங்களை அலக்கழிக்கிறாங்க. கோவையில் தனியார் வேனிலிருந்து தவறி விழுந்த பள்ளி மாணவர் சக்கரத்தில் சிக்கி படுகாயமடைந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இருகூர் பகுதியைச் சேர்ந்த சண்முகம் என்பவரின் 6 வயது மகன் சரண் சிங்காநல்லூரில் உள்ள தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் வியாழக்கிழமையன்று வழக்கம் போல் பள்ளியிலிருந்து தனியார் வேனில் வீடு திரும்பினார். அப்போது சரணின் சகோதரர் வேனில் இருந்து இறங்கிய நிலையில் சரண் இறங்குவதற்கு முன்பு ஓட்டுநர் வேனை இயக்கியுள்ளார். இதனால் தவறி கீழே விழுந்த சரண் சக்கரத்தில் சிக்கி பலத்த காயமடைந்தார். இந்த விபத்தின் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது.
புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டையில் நடந்த அகழாய்வு பணிகளில் செம்பினால் ஆன ஆணிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பொற்பனைக்கோட்டையில் 2ஆம் கட்ட அகழாய்வு தொடங்கிய 26 நாட்களுக்கு உள்ளாகவே 424க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன. இந்நிலையில் பொற்பனைக்கோட்டையில் செம்பினால் ஆன 5 ஆணிகள் கிடைத்துள்ளதாகவும் செம்பினால் ஆன பொருட்கள் தொடர்ந்து கிடைத்து வருவதாகவும் அகழாய்வு இயக்குநர் தங்கதுரை தெரிவித்துள்ளார். இதனை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகரத்தில் தனியார் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கல்லூரி வளாகத்திலிருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணி சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பூந்தமல்லி நெடுஞ்சாலை வரை சென்றது. 300 பேர் கலந்து கொண்டு கையில் பதாகையுடன் சாலையில் முழக்கம் எழுப்பியவாறு சென்றனர். சாலை விதிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்புடன் வாகனங்களை இயக்க வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. கோயம்புத்தூரில் பல ஆண்டுகளாக வெளியே வராமல் குப்பைகளுக்கு மத்தியில் வயதான தாயும் மகளும் அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்ந்து வரும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை ராம்நகரில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் ருக்மணியும் அவரது மகள் திவ்யாவும் வசித்து வருகின்றனர். அவர்கள் இருவரும் பல ஆண்டுகளாக வீட்டை சுத்தம் செய்யாமல் குப்பைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து வந்துள்ளனர். இதுகுறித்து சமூக ஆர்வலர் மகேந்திரன் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் அளித்தார். அதன் பேரில் அங்கு சென்ற மாநகராட்சி ஊழியர்கள் வீட்டை சுத்தம் செய்தனர். ஆங்காங்கே குவிந்து கிடந்த குப்பை கழிவுகளை அகற்றினர். ருக்மணியும் அவரது மகளும் மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மதுபோதையில் கடைகள், தெரு மின்விளக்குகளை சேதப்படுத்திய சிறுவன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். நிம்மேலி கிராமத்தில் இரவில் மதுபோதையில் கடைகள், தெருவிளக்குகளை சேதப்படுத்தியதோடு வீடுகள் மீது செங்கற்களை தூக்கி எறிந்து மர்ம நபர்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் இருசக்கர வாகனத்தில் சென்ற சக்திவேல் என்பவரை வழிமறித்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து விசாரணையை முடுக்கிவிட்ட காவலர்கள் மதுபோதையில் அட்டகாசத்தில் ஈடுபட்டு வந்த அதே பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ், கமல்ராஜ் மற்றும் சிறுவன் ஆகிய 3 கைது செய்தனர். செங்கல்பட்டில் கொலை செய்ய சதி திட்டம் தீட்டிய கூலிப்படை தலைவர்கள் 2 காவலர்களிடம் இருந்து தப்பி ஓட முயன்றபோது தவறி விழுந்ததில் கை கால் முறிந்தது. செங்கல்பட்டு கொளவாய் ஏரி பகுதியில் உள்ள படகு குடாமில் ரவுடிகள் பதுங்கியிருப்பதாக தனிப்படை காவலர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனடியாக ஏரிக்கு விரைந்த தனிப்படை காவலர்கள் அவர்களை கைது செய்ய முயன்றனர். அப்போது முதல் மாடியிலிருந்து தப்பிச் செல்ல முயன்றபோது ரவுடிகள் 2 கை மற்றும் கால் உடைந்தது. இதையடுத்து காவலர்கள் அவர்கள் 2 மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். கைதான 2 கூலிப்படை தலைவர்களான அன்வர் மற்றும் விஜி என்பது தெரிய வந்தது. அத்துடன் 2 பிரபல ரவுடிகளை கொலை செய்ய திட்டம் தீட்டியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னையில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. பூந்தமல்லி வெளிவட்ட சாலையில் ஓடிக்கொண்டிருந்த காரின் முன்பகுதியிலிருந்து புகை வெளியேறியது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஓட்டுநர் காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கிய நிலையில் காரில் தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.